காற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆமோஸ் 4 அதிகாரம் 13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் காற்றை சிருஷ்டித்தவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வானம், பூமி, வெளிச்சம், தாவரங்கள், சுடர்கள், உயிரினங்கள், மனிதன் இவைகள் அனைத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சீராக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் காற்றை சிருஷ்டித்தார் என்று அந்த அதிகாரத்தில் எழுதப்படவில்லை. பிஇ இன்ஜினியர் பட்டம் பெற்ற ஒரு திறமையான வாலிபன் ஒரு நாள் என்னிடம் இப்படி சொன்னார், காற்றை சிருஷ்டித்தார் என்று வேதாகமத்தில் இல்லை என்று. காற்றிலிருந்து தண்ணீர், மற்ற உயிரினங்கள் தோன்றியிருக்கலாம் என்பது அவருடைய வாதம். உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அப்படி சொன்னார். அவருடைய உள்நோக்கத்தை அறிந்து கொண்டேன். அதற்கு உடனே நான் பதில் சொல்லவில்லை. வழக்கம்போல் வேதாகமத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கையில் அதற்கான பதில் என் கண்களில் பட்டது. ஆமோஸ் 4 அதிகாரம் 13 அந்த பதில் இருந்தது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். காற்றை சிருஷ்டித்தவரும் என்று அந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பை மறுதலிக்கிறவர்கள் அநேகர் கிறிஸ்தவ மதத்திலேயே இருப்பது கவலைக்குரியது. அவர்கள் வாரந்தோறும் ஆலயத்தில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தை கிளி சொல்வது போல சொல்லுகிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்களுக்கு விசுவாசம் இருப்பதில்லை. வேதாகம கல்லூரியில் இப்படிப்பட்ட தவறான பாடத்தையே பயின்று வருவதால் அந்த ஆவிகள்தான் சபையில் கிரியை செய்து விசுவாசிகளையும் பால் கடித்து விடுகிறது. இதைத்தான் விசுவாச துரோகம் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 3 சொல்லுகிறது. ஐக்கியத்தில் எச்சரிக்கை அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.